பூஜா ஷெட்டி 28 வயதான ஒரு பெண், மும்பையின் பரபரப்பான வாழ்க்கையின் மத்தியில் ஒரு முன்னணி விமான நிறுவனத்தில் முதல் வகுப்பு கேபின் குழு உறுப்பினராக பணிபுரிகிறார். புன்னகையும் மென்மையும் கொண்டு பயணிகளை மகிழ்விக்கும் பூஜா மும்பையில் ஒரு சிறிய குடியிருப்பில் தனது பெற்றோருடன் வசிக்கிறார். அவளது வாழ்க்கை ஒரு சாதாரண மத்தியதர வர்க்க வாழ்க்கை, பெரிய ஆடம்பரங்கள் இல்லை. ஆனால் ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான எதிர்காலமே அவளது கனவு. பூஜாவின் நிச்சயதார்த்தம் நிகில் பாட்டீல் என்ற 30 வயது ஐடி பொறியாளருடன் நடந்திருக்கிறது. நிகில் ஒரு எளிமையானவர், கடின உழைப்பாளி, பூஜாவை மிகவும் நேசிப்பவர். அவனது சம்பளம் பெரிய தொகை இல்லை, ஆனால் இருவரும் சாதாரண வாழ்க்கை நடத்த போதுமானது. அவர்களது திருமணம் டிசம்பரில் நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூஜாவின் பெற்றோருக்கு இந்த உறவு மிகவும் பிடித்திருக்கிறது, ஏனெனில் நிகில் ஒரு நல்ல மனிதர், இல்லையா? ஆனால் இங்குதான் கதை ஒரு திருப்பத்தை எடுக்கிறது. ஒரு நாள் பூஜா பணிபுரியும் விமானத்தில் விக்ரம் மெஹ்ரா என்ற 58 வயது கோடீஸ்வரனை சந்திக்கிறார். விக்ரம் மெஹ்ரா மும்பையில் ஒரு பெரிய வணிக பேரரசின் தலைவர், ரியல் எஸ்டேட், ஹோட்டல்கள், முதலீடுகள் என பலவற்றை கையாள்பவர். அவனது டிசைனர் உடைகளும் கோடிகள் மதிப்புள்ள கைக்கடிகாரமும் பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்தும். ஆனால் இந்த ஆடம்பரத்தின் மத்தியில் விக்ரம் ஒரு தனிமையான மனிதர். 3 மனைவிகள், பல குழந்தைகள், ஆனால் யாரும் அவனை உண்மையாக நேசிப்பதில்லை. அனைவருக்கும் வேண்டியது அவனது பணமும் அதிகாரமும் மட்டுமே. மும்பையில் இருந்து லண்டனுக்கு செல்லும் ஒரு விமானத்தில் பூஜா முதல் முறையாக விக்ரமை கவனிக்கிறார். முதல் வகுப்பில் தனியாக அமர்ந்திருக்கும் அவர் மற்றவர்களைப் போல ஆணவம் காட்டவில்லை. பூஜா அவனுடன் பேசும்போது அவனது பேச்சில் உள்ள ஒரு மென்மை அவளை ஈர்க்கிறது. விக்ரம் தனது பயணங்களையும் மும்பையின் பழைய நினைவுகளையும் பற்றி பகிர்ந்து கொள்கிறார். பூஜாவும் தனது குடும்பம், வேலை பற்றி சிறிது பகிர்ந்து கொள்கிறார். அந்த உரையாடல் இருவருக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது, இல்லையா? விமானம் லண்டனில் தரையிறங்கும் போது விக்ரம் பூஜாவை இரவு உணவுக்கு அழைக்கிறார். ஒரு காஃபியோ இரவு உணவோ சாப்பிடலாமா? உனது துணை எனக்கு பிடித்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். பூஜா முதலில் தயங்குகிறார். அவளது விரலில் நிகில் கொடுத்த நிச்சயதார்த்த மோதிரத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் விக்ரமின் ஆடம்பர உலகமும் அவனது மரியாதையான நடத்தையும் அவளை ஒரு கணம் ஈர்க்கிறது. ஒரு இரவு உணவு மட்டும்தான், என்ன தவறு என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி அவள் ஒப்புக்கொள்கிறார். இங்கிருந்து எல்லாம் மாறத் தொடங்குகிறது. லண்டனில் ஒரு ஆடம்பர உணவகத்தில் அவர்கள் இரவு உணவு உண்கிறார்கள். மேசையில் இருக்கும் ஒயின் பாட்டில் கூட பூஜாவின் 1 மாத சம்பளத்தை விட அதிக மதிப்பு கொண்டது. விக்ரம் தனது தனிமையான வாழ்க்கையை பற்றி வெளிப்படையாக பேசுகிறார். என்னிடமெல்லாம் இருக்கிறது, ஆனால் யாரும் என்னை உண்மையாக நேசிப்பதில்லை என்று அவர் கூறும்போது பூஜாவுக்கு அவனிடம் இரக்கம் தோன்றுகிறது. இரவு உணவு முடிந்த பிறகு விக்ரம் அவளுக்கு ஒரு வைர வளையலை பரிசாக வழங்குகிறார். உனது துணைக்கு ஒரு சிறிய நன்றி என்று கூறி. பூஜா முதலில் மறுக்கிறார், ஆனால் அவனது வற்புறுத்தலால் அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த வளையலை அணிந்தபோது பூஜாவுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை தோன்றியது, ஆடம்பரத்தின் ஒரு பிரகாசம். அங்கிருந்து விஷயங்கள் வேகமாக மாறுகின்றன. விக்ரம் பூஜா செல்லும் விமானங்களில் அடிக்கடி தோன்றத் தொடங்குகிறார், பாரிஸ், சிங்கப்பூர், பிராங்க்ஃபர்ட். எல்லா இடங்களிலும் அவர் தற்செயலாக இருப்பார். காஃபி, இரவு உணவு என்று கூறி பூஜாவை சந்திக்க வருவார். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர் கோடிகள் மதிப்புள்ள பரிசுகளை கொண்டு வருவார், டிசைனர் பைகள், நகைகள், வாசனை திரவியங்கள். பூஜாவுக்கு இந்த ஆடம்பர உலகம் ஒரு கனவு போல தோன்றுகிறது. ஆனால் இந்த பரிசுகளை அவள் நிகிலிடமோ குடும்பத்திடமோ கூறுவதில்லை. இவையெல்லாம் தற்காலிகம்தான் என்று தனக்குத்தானே சொல்லி அவற்றை மறைக்கிறார். நிகிலிடம் பூஜா சிறிய பொய்கள் கூறத் தொடங்குகிறார். வேலையில் கூடுதல் நேரம் இருக்கிறது, விமான அட்டவணை மாறிவிட்டது என்று. ஆனால் விக்ரமின் கவனம் அவளை மேலும் ஈர்க்கிறது. அவர் அவளை மும்பையில் ஒரு ஆடம்பர ஹோட்டலின் ஜனாதிபதி அறைக்கு அழைக்கிறார். அந்த அறையை பார்த்தால் யாரும் ஆச்சரியப்படுவார்கள், மும்பையின் வானவேட்டி தெரியும் பால்கனி, ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அறை, எல்லாம் ஒரு திரைப்படம் போல. அங்கு விக்ரமின் அன்பு மேலும் தீவிரமாகிறது. அவர் பூஜாவை முத்தமிடுகிறார். அந்த நொடியில் அவள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவளது மனதில் நிகிலின் முகம் தோன்றி மறைகிறது. படிப்படியாக விக்ரமின் நடத்தை மாறுகிறது.
அவர் பூஜாவின் வாழ்க்கையைப் பற்றி தேவையில்லாமல் விசாரிக்கத் தொடங்குகிறார். நிகிலின் வேலை, பூஜாவின் குடும்பம், அவளது அட்டவணை மைனஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு நாள் சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டலில் விக்ரம் ஒரு கோப்பை எடுக்கிறார். அதில் நிகிலின் புகைப்படங்கள், பூஜாவின் குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையின் படங்கள் எல்லாம். உனது வாழ்க்கை எனக்கு தெரியும் பூஜா, நீ எனக்கு வேண்டும். உனது நிச்சயதார்த்தத்தை ரத்து செய் என்று அவர் கூறுகிறார். அவரது குரலில் ஒரு மிரட்டல் ஒலிக்கிறது. பூஜா அதிர்ச்சியடைகிறார். இது அன்பு இல்லை, ஒரு பொறி. விக்ரம் கூறுகிறார், உனது நிகில் ஒரு சாதாரண ஐடி பொறியாளர் மட்டுமே. அவனது வேலை, வாழ்க்கை மைனஸ் எல்லாம் எனது ஒரு விரல் அசைவில் முடிந்துவிடும். பூஜாவுக்கு பயம் தோன்றுகிறது. அவள் விக்ரமிடமிருந்து விலக முயற்சிக்கிறார். மைனஸ் தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்கிறார். செய்திகளுக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் விக்ரம் விடுவதில்லை. ஒரு நாள் அவளது குடியிருப்புக்கு முன் அவரது கருப்பு மெர்சிடிஸ் கார் தெரிகிறது. அவர் அங்கு அமர்ந்து கைக்கடிகாரத்தை பார்த்து ஒரு வேட்டைக்காரனைப் போல இருக்கிறார். பூஜா பயந்து வீட்டை விட்டு வெளியேறாமல் அறையில் ஒளிகிறார். அவளது வேலையும் கடினமாகிறது. விக்ரம் செல்லும் விமானங்களில் பூஜாவை அட்டவணைப்படுத்த நிர்வாகத்தை அவர் செல்வாக்கு செலுத்துகிறார். உனது தொழில்முறை திறமை எங்களுக்கு தேவை என்று கூறி அவர்கள் பூஜாவை கட்டாயப்படுத்துகிறார்கள். விமானங்களில் விக்ரம் அவளை பார்ப்பது, அவரது கை தொடுவது மைனஸ் எல்லாம் பூஜாவுக்கு ஒரு சுமையாக மாறுகிறது. அவள் தனிமைப்படுத்தப்படுகிறார். குடும்பத்திடமோ நிகிலிடமோ இதை பற்றி கூற அவளுக்கு தைரியம் இல்லை. பின்னர் ஒரு நாள் நிகில் தொலைபேசியில் பதிலளிக்கவில்லை. 3 நாட்கள் கழித்தும் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பூஜா அவனது குடியிருப்புக்கு செல்கிறார். ஆனால் அங்கு யாரும் அவனை பார்த்ததில்லை. அவனது தொலைபேசி ஆஃப் ஆகியிருக்கிறது. சமூக ஊடகங்களில் எந்த புதுப்பிப்பும் இல்லை. பூஜாவின் மனதில் விக்ரமின் மிரட்டல் ஒலிக்கிறது. அவளுக்கு பயமும் துக்கமும் ஒரே நேரத்தில் தோன்றுகிறது. இறுதியாக மும்பையில் ஒரு ஆடம்பர ஹோட்டலின் ராயல் அறையில் விக்ரம் பூஜாவை மீண்டும் சந்திக்க அழைக்கிறார். அங்கு அவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்துகிறார். உனது நிகில் இனி இல்லை, ஒரு அலுவலக விபத்து. ஐடி நிறுவனங்களின் சர்வர்கள், வயரிங் மைனஸ், இவையெல்லாம் ஆபத்தானவை இல்லையா என்று ஒரு புன்னகையுடன் கூறுகிறார். பூஜா அதிர்ச்சியடைகிறார். அவரது ஆட்கள் நிகிலை கொன்றுவிட்டார்கள். விக்ரம் தொடர்கிறார், இனி உனக்கு என்னை எதிர்க்க எந்த காரணமும் இல்லை. நாம் ஒன்றாக வாழலாம். பூஜாவின் கையில் இருந்த ஷாம்பெயின் கிளாஸ் கீழே விழுகிறது. அது உடையும் சத்தத்துடன் அவளது உள்ளத்து துக்கம் கோபமாக மாறுகிறது. விக்ரம் அவளை ஒரு பொருளாகவே பார்க்கிறார், மைனஸ் ஒரு விளையாட்டு பொருளாக. அவர் நிகிலை கொன்றதை ஒரு வணிக ஒப்பந்தம் போல கூறுகிறார். பூஜா மனதில் முடிவு செய்கிறார், மைனஸ் இனி போதும். விக்ரம் அவளை ஒரு திருமணத்திற்காக மற்றொரு நாள் ராயல் அறைக்கு அழைக்கிறார். ஹோட்டல் அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மேசையில் திருமண ஒப்பந்தங்கள், அருகில் ஒரு புரோகிதர். விக்ரம் பாரம்பரிய உடையில் ஒரு விசித்திரமான முகபாவனையுடன் நிற்கிறார். நீ என்னுடையவள் ஆவாய், இது நமது விதி என்று அவர் கூறுகிறார். ஆனால் பூஜாவுக்கு இனி எதுவும் கேட்க வேண்டாம். அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது பூஜா அமைதியாக பால்கனிக்கு நடக்கிறார். விக்ரம் அவளை பின்தொடர்கிறார். அவளது கையை பிடிக்க முயற்சிக்கிறார். நீ என்னை விட்டு செல்ல முடியாது என்று கோபத்துடன் கூறுகிறார். ஆனால் பூஜா தயாராக இருக்கிறார். ஒரு கணத்தின் தைரியத்தில் அவள் விக்ரமை பலமாக தள்ளுகிறார். அவரது ஆடம்பர உடைகள் காலில் சிக்கி அவர் பால்கனியிலிருந்து கீழே விழுகிறார். நகரத்தின் சத்தங்களுக்கு மத்தியில் எல்லாம் நிச்சலனமாகிறது. பூஜா ஒரு கணம் நின்று மூச்சு விடுகிறார். பின்னர் அமைதியாக தனது உடையை ஒழுங்கு செய்து லிஃப்டை நோக்கி நடக்கிறார். அவள் செல்லும்போது அறையில் பூக்கள், உடைந்த கிளாஸ், ஒரு பைத்தியக்காரனின் கனவு ஆகியவை மிஞ்சுகின்றன. காவல்துறை வரும்போது விக்ரமின் மரணம் ஒரு விபத்து என்று பதிவு செய்யப்படுகிறது. பூஜா கூறுகிறார், நாங்கள் ஒரு வணிக சந்திப்பு நடத்தி கொண்டிருந்தோம். அவர் அதிகமாக ஒயின் குடித்திருந்தார். பால்கனியில் தடுமாறி விழுந்தார். அவளது அமைதியைக் கண்டு துப்பறியும் அதிகாரிக்கு சந்தேகம் தோன்றுகிறது. ஆனால் ஆதாரங்கள் இல்லை. விக்ரமின் குடும்பம் வழக்கை மூட முயற்சிக்கிறது. அவரது வணிக பேரரசு சரிவை நோக்கி செல்கிறது. ஆனால் வாரங்கள் கழித்து மும்பையில் ஒரு பெரிய பத்திரிகைக்கு ஒரு அனாமதேய மின்னஞ்சல் வருகிறது. அதில் ஹோட்டலின் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், விக்ரமின் சொந்த வார்த்தைகளில் நிகிலின் கொலை பற்றிய ஆடியோ ஆகியவை உள்ளன. பூஜாவின் அதிர்ச்சியும் துக்கமும் அதில் தெளிவாக தெரிகிறது. இந்த ஆதாரங்கள் வெளியாகும்போது வழக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. பூஜாவை கைது செய்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் அவளை காப்பாற்றுகின்றன.
விக்ரம் ஒரு கொலையாளியாக இருந்தார். அவள் நீதிக்காக செயல்பட்டார். நீதிபதி அவளை விடுவிக்கிறார். நீதிமன்ற அறையில் மக்கள் கைதட்டுகிறார்கள். பூஜா மும்பையை விட்டு புதிய வாழ்க்கையை தேடி செல்கிறார். சிலர் கூறுகிறார்கள் அவள் ஒரு புத்தகம் எழுதி அதன் பணத்தால் ஐரோப்பாவில் குடியேறினார். மற்றவர்கள் கூறுகிறார்கள் அவள் மும்பையில் ஒரு புதிய பெயரில் வாழ்கிறார். அந்த ஹோட்டலின் ராயலறை இப்போது மூடப்பட்டிருக்கிறது. மும்பையில் இந்த கதை ஒரு எச்சரிக்கையாக மாறியிருக்கிறது. மைனஸ் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு நீதி ஒரு சிறிய பெண்ணின் வடிவில் வரலாம் இல்லையா?